எல்லாருக்கும் வணக்கம். என்னப்பா இது நம்ம கிச்சன் தானா? ஆமாங்க, கிச்சன்ல நின்று சமைக்க முடியல, வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சுல, அதனால ஒரு சம்மர் ஸ்பெஷல் vlog-ஆ நம்ம ஹால்ல வந்து சமைக்க போறோம். அதுக்காக தான் எல்லாம் செட்டப் பண்ணி வச்சிருக்கேன். இன்னைக்கு நம்ம பண்ண போறது ஒரு வித்தியாசமான ரெசிபி, ஸ்பினச் பனானா கோஃப்தா. கேட்கிறதுக்கு வித்தியாசமா இருக்குல்ல? இங்க எல்லா இன்கிரிடியன்ட்டும் ரெடியா இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் ஃபாஸ்ட் சமையல் பண்ணணும். ஏன்னா அதே காரணம் தான், வெயில்ல ரொம்ப நேரம் கிச்சன்ல நிக்க முடியாது. ஸோ முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னா எல்லாத்தையும் ரெடியா வச்சுக்கணும். புளி மட்டும் கரைச்சி வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு தாளிச்சு விட்டுறலாம். வாங்க ரெடி. ஹால்ல சமைக்கிறோம். ஸோ நம்ம ஜாலியாக சமைக்க போகிறோம். அது ஏப்ரன்லாம் வர போட்டிருக்கோம். டடா, பரவாயில்லைங்க, இந்த கரையை பத்தி எனக்கு கவலையே இல்லை. சர்ஃப் எக்ஸல் இருக்கும்போது நமக்கு என்ன கவலை இருக்கு? சர்ஃப் எக்ஸல் உள்ளே, புளித்தண்ணி கரை வெளியே, அவ்வளவுதான். புளி தண்ணி ரெடி. அடுத்தது வாழைக்காய் வேக வைக்கணும், தக்காளி கரைக்கணும், கீரை அரைக்கணும், இவ்வளவு வேலை இருக்கு. என்ன பண்ணலாம்? எல்லாம் ரெடி, ஆரம்பிக்க வேண்டியதுதான். பேனை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். சூடாயிடுச்சு. பா, நல்லா ஃபாஸ்ட்டாக இன்னைக்கு சமைக்க போகிறோம். கடுகு உளுத்தம் பருப்பு, பூண்டு, வெங்காயம், நம்ம இந்த வாழைக்காய் பார்த்தீங்கன்னா இது பாருங்க, இப்படி வெடிச்சு விட்டுருக்கு. பழம் மாதிரி, வாழைக்காய் பழம் மாதிரி வைக்கணும். இந்த அளவு தான். இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே அப்படியே உரிச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா உரிங்க, இல்லைன்னா சூடாக இருக்கும். நம்ம இப்படி வாழைக்காயை வேக வச்சு உரிக்கிறதுக்கு பதிலாக வாழைப்பழத்தில் செஞ்சால் என்னென்னலாம் கேட்கக்கூடாது. இதில் செய்யும் போது அந்த டேஸ்ட் கிடைக்கும். ஃபாஸ்ட்டாக நடக்குது. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நம்ம யூடியூப் சமைக்க ஆரம்பிச்ச நேரத்தில் இங்கே தாங்க நம்ம குக்கிங் vlog எல்லாமே பண்ணியிருக்கோம். எனக்கு அந்த மலரும் நினைவுகள் வர ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான். இது கொஞ்சம் வதங்கினதும் நான் வந்து தக்காளி நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். நான் எப்போவுமே சொல்லுவேன், நம்ம கையில் இந்த மாதிரி கரைக்கும் போது அதோட டேஸ்ட்டே தனியாக என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு. அதனால தான் நான் கரைச்சி வச்சுருக்கேன், மிக்சியில் அரைக்கலை. இது நல்லா சுருண்டு வர அளவுக்கு வதங்கணும். இந்த தக்காளி, வெங்காயம், இந்த வதக்கல் இருக்குல்ல, இதுதான் நம்மளோட குழம்பு, பொரியல் எதுவாக இருந்தாலும் டேஸ்ட் கொடுக்கும். நான் எப்போவுமே சொல்கிறது தான் அது. இந்த பாருங்கள், இதுலேயே பாதி மனம் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த அளவுக்கு இந்த தோல் எல்லாம் தனித்தனியாக வந்து அப்படியே சுருண்டு வரணும். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, சாரி, இதெல்லாம் வந்து தப்பு, இப்படி தட்டக்கூடாது. அவ்வளோதான். இப்போது கீரை இதில் ஊற்றிடலாம். கடவுளே, வாயடைச்சு போச்சு. இது என்ன பண்றது? ஆனா நமக்கு தான் கவலை இல்லையே. சர்ஃப் எக்ஸல் உள்ளே, கீரை கரை வெளியே, போதும் வேலையை செய்டி அப்படின்னு சொல்றீங்க. சரி இருங்க, இது கூட நல்லா தான் இருக்கு. ஒரு போட்டோ எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கீரையை நம்ம இதுல ஊத்திடலாங்க. நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம், ஏன்னா அது வந்து வேகணும் இல்லையா, அதுக்காக. நம்ம ஏற்கனவே சுடு தண்ணியில் போட்டு தான் எடுத்துருக்கோம் கீரையை, இருந்தாலும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். கரம் மசாலா, தனியா ஒரு ஸ்பூன். உங்களுக்கு நேச்சுரலாகவே பாருங்கள், அது கொதிக்கும் போது நாளெல்லாம் தெரியும். மிளகாய்த்தூள், நான் வந்து இந்த வெறும் மிளகாய்த்தூள் இருக்குல்ல, அதாங்க சேர்க்குறேன். அப்போ தான் அந்த வேறு ஃப்ளேவர் இல்லாமல் அந்த கீரையோட ஃப்ளேவர் வந்து நல்ல தூக்கலாக இருக்கும். அண்டு உப்பு தேவையான அளவு. இப்போ இதில் ஒரு 2 பச்சை மிளகாய், கீரை வேண்டாம், எதுவுமே பண்ண வேணாம், அப்படியே போட்டுடலாம். இது இப்படியே கொதிக்கட்டும் கொஞ்ச நேரம். ஒரு ஸ்பூன் எண்ணெயை விட்டுக்கலாம். இந்த இடத்துல நம்ம வந்து புளி சேர்த்துக்க போகிறோம். அந்த ஒரு லைட்டாக ஒரு டிஞ்ச் புளிப்பு இருந்ததுன்னா இந்த ஒரு கிரேவி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்படியே சாப்பிட்றலாம்.
ஆனா இதுக்கு இன்னும் நம்ம வந்து அழகு சேர்க்க போறோம். இப்போ பனானா கோஃப்தாக்கு ரெடி பண்ணிடலாம். இந்த உரிச்சு வச்சு இந்த வாழைக்காய் குழம்பு கொதிக்க போது நம்ம அதுக்குள்ள இந்த கோஃப்தா ரெடி பண்ணிடலாம். இதில் இந்த வாழைக்காயெல்லாம் எடுத்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா பொடியாக கட் பண்ண வெங்காயம். நான் வந்து இந்த ஸ்பினச் இந்த பாலக்கீரை இருக்குல்ல அதுலேயே கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையுமே இது கூட சேர்த்துக்கிறேன். அண்ட் பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக கட் பண்ணுற பச்சை மிளகாய். பச்சை மிளகாயும் என்னென்னா நம்ம எப்போ சமைக்கிறோமோ அப்போ தான் வந்து அதை கட் பண்ணி போடணும். முதல்லையே பண்ணி வச்சோன்னா அது கருப்பு கருப்பாகிடும். ஸோ இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு இதில் வந்து அரை உப்பு போட்டால் போதும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி குழம்புல உப்பு போட்டிருக்கோம். அதில் தான் இந்த கோஃப்தா வந்து பொரிச்சு போட போகிறோம். அதனால் ஒரு அரை உப்பு போட்டால் போதும். இதெல்லாம் செய்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், கையை நல்லா வாஷ் பண்ணிக்கணும். பார்த்தீங்களா அந்த வாழைக்காய் எப்படி மசியுது பாருங்கள். இந்த அளவுக்கு நம்ம வேக வச்சுக்கணும். அவ்வளோதான். இப்போ பாருங்கள் அப்படியே குழம்பு நல்லா கொதிச்சு வந்திருக்கு. ஃபைனலாக இதில் நான் ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இதை மட்டும் அப்படியே இறக்கி ஓரமாக வச்சுக்கலாம். இப்போது இந்த பேனை வச்சு நம்ம கோஃப்தா எல்லாம் ரெடி பண்ண போகிறோம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது வந்து மூழ்கிற அளவுக்கு நம்ம பொரிக்க வேண்டாம். இந்த மாதிரி இருந்தால் போதும். ஒரு ஷாலோ ஃப்ரை பண்ணுற அளவில் இருந்தால் போதும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம இப்படி போட்டோம்னா ஃபிங்கர் சிப்ஸ் ஆகிடும். பட் நம்ம என்ன பண்ண போகிறோம், கோஃப்தா பண்ண போகிறோம். நல்லா வந்துருச்சு, நல்லா வந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா செவக்க செவக்க வந்ததும் அப்படியே சூடாவே போட்டுடலாம். அப்போ இமீடியட்டா நம்ம சாப்பிட முடியும். செகண்ட் செட். அவ்வளோதான். இப்போ இதில் போட்டு அந்த கோஃப்தாலாம் அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி தான் விட்டுருக்கேன். இப்போ இது எல்லாமே நல்லா ஊறி இருக்கும். குழம்பும் நல்லா சூடாக இருந்தது. அடுத்து நம்ம கோஃப்தாவும் அப்படியே ரெடி பண்ணி அதில் போட்டு வச்சாச்சு. இப்போ ஊறி இருக்கும். இதுக்கான பெஸ்ட் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா கீ ரைஸ் வச்சுக்கலாம், இல்லைனா நல்ல ஒரு தேங்காய் பால் சாதம் வச்சுக்கலாம். சப்பாத்திக்கும் சூப்பராக இருக்கும். நாம் இன்னைக்கு சப்பாத்தியோட தான் ட்ரை பண்ண போகிறோம். கிரீன் மிர்ச்சி பார்த்தீங்களா, இது இப்படியே சாப்பிடும்போது தான் நல்லா டேஸ்டாக இருக்கும். செம்ம சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. செம்ம சூப்பராக இருக்குங்க. இந்த பனானா ஸ்பினச் கோஃப்தா கறியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் நல்லா ஜாலியாக விளையாடிக்கிட்டே அப்படியே மைண்ட் ஃப்ரீயாக சமைச்சிருக்கேன். அதுக்கு பெரிய எடுத்துக்காட்டு இது பாருங்க, என் ட்ரெஸ்ஸே காமிச்சு கொடுக்கும். நான் ஸ்டவ்ல சமைச்சனா இல்லை ஏப்ரானில் சமைச்சனான்னு தெரியல, இருக்கிற அத்தனையும் இங்கே தான் இருக்கு. பட் இந்த ஸ்பினச் கரையோ இல்லை புளித்தண்ணி கரையோ எதை பற்றியுமே நம்ம கவலைப்பட வேணாம். ஏன்னா நம்ம கிட்ட இருக்கு சர்ஃப் எக்ஸல். பாத்தீங்களா, நான் சொன்னேன்ல கரையை பத்தி எந்த கவலையும் இல்லை. இங்க பாருங்க, புளிக்கரை கீரைக்கரை எதுவுமே இல்லை. சர்ஃப் எக்ஸல் உள்ளே, சாப்பாட்டு கரைகள் வெளியே.